வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான பர்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு ஒரு ரோல் ஒயர் தேவைப்படும். இந்த பர்ஸை 3 விதமான நாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இந்த பர்ஸோட மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். 4 அடியில் 16 ஒயர் கட் பண்ணணும். எல்லோவில் மட்டும்தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பர்ஸுக்கு மேலே சில்வர் கலர் கொடுத்துருக்கோம். வாங்க எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 16 ஒயர் 4 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் எல்லோ கலரில் தான் எடுத்திருக்கேன். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1.5 அடிக்கு மெஷர் பண்ணி ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயரில் மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ரோலோடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். இந்த மாதிரி இருந்துடக்கூடாது. லெஃப்ட் சைடு நம்ம 1.5 அடிக்கு விட்ட பக்கம், ரோலோடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண 16 ஒயரில் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு ஸ்கேலில் மெஷர் பண்ணி 1.5 அடிக்கு மெஷர் பண்ணி மடிச்சுக்கிறோம். 4 அடியில் கட் பண்ண ஒயரில் 1.5 அடிக்கு மெஷர் பண்ணி மடிச்சுக்கிறோம். எதுக்காகனா நம்ம மூடுற லிட்டு போடணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு கட் பண்ண ஒயரை ரன்னிங் ஒயரில் நார்மல் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஒயரை இந்த ஒயர் மேலே வச்சுட்டு நார்மல் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நாட் போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சைடில் 1.5 அடிக்கு விட்டது சைடு வால் போடுறதுக்காக. ஸ்கேலில் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. சைடு வால் போடுறதுக்காக நம்ம சைடில் 1.5 அடிக்கு மெஷர் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் இருக்குது. அப்புறம் கீழ்ப்பக்கமாக இருக்கிற ஒயர் நம்ம நாட் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் 1.5 அடிக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேலில் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது. நீங்கள் அப்போ விட்டது கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மேலே பக்கமாக பார்க்க தேவையில்லை. 2 பக்கம் பார்த்தா போதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேல் பக்கத்தில் இருக்க ஒயரை அளந்து விட்டுட்டு நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளந்து விட்டுட்டு ஒயரை மடிச்சுக்கோங்க. இன்னொரு ஒயர் எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அந்த லூப்பை இந்த லூப் மேலே போட்டு நாட் போட்டுக்கோங்க. நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக போகிற ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா கீழ் பக்கமாக போகிற ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பாருங்கள். நான் மேல் பக்கத்தில் பார்க்குறேன். அப் அண்ட் டவுன் இருக்குது. நம்ம எப்பயும் சரிசமமாக பார்ப்போம். இப்போ நம்ம 1.5 அடிக்கு கீழ் பக்கமாக விட்டோம் இல்லையா, அதனால் மேல் பக்கத்தில் இருக்க ஒயரை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு. ஒரு பக்கமாக போகிற ஒயரை அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்தா போதும். மேல் பக்கமாக இருக்க ஒயரை அளந்து விட்டுக்கலாம். பெருசாக இருக்க ஒயரை நான் அளந்து விட்டுக்கிறேன். விட்டுட்டு ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். மடிச்சுட்டு நம்ம ரன்னிங் ஒயரில் நாட் போடுறோம். 3வது ஒயரையும் நான் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கத்தில் நீங்கள் அப் அண்ட் டவுன் பார்த்தா போதும். ஒன்று மேல் பக்கமாக பாருங்கள், இல்லைனா கீழ் பக்கமாக பாருங்கள். அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப் அண்ட் டவுன் இருக்குது. பெருசாக இருக்குது. பெருசாக இருக்க பக்கத்தை கீழே தள்ளிட்டு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று கீழ் பக்கமாக பார்த்துக்கோங்க. நான் இப்போ மேல் பக்கத்தில் பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 16 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா, சைடு வால் போடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம மேல் பக்கமாக பெருசாக விட்டோம் இல்லையா, அந்த பக்கத்துலே சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு மேல் பக்கத்தில் இன்னொரு லைன் போட போகிறோம். சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணி விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு மேலே இருக்க ஒயரை எடுத்து சுற்றிட்டு நாட் போட்டுக்கோங்க. பெருசாக விட்டோம் இல்லையா, அந்த பக்கத்துலேயே தான் நான் இன்னொரு லைன் பின்னுறேன். சைடு வால் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சைடு வாலில் கரெக்டாக இருக்கணும். சைடு வால்லையும் 2 லைன் மட்டும்தான் போட போகிறோம். அடுத்தடுத்து நான் நாட் மேக் பண்ணிக்கிறேன். இன்னொரு லைன் போட்டுட்டு நம்ம சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம்.
பெருசாக விட்டோம் இல்லையா அந்த பக்கத்தில் தான் நான் போடுறேன். 1.5 அடிக்கு விட்டோம் இல்லையா அந்த பக்கத்தில் நான் இன்னொரு லைன் போடலை. இந்த லைன் ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பின்னினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. சைடு விட்ட ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸில் வந்து 2 லைன் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மேலே எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் எல்லோ கலரில். எங்கேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணலாம். 3வது நாட்லேருந்து ஜாயின் பண்ணுறேன். ரன்னிங் ஒயரை 2 இன்ச் கூட்டுட்டு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த 3வது ஒயரில் இருக்க ஒயரை எடுத்து சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கலாம். பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து விட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுக்கோங்க 2 இன்ச்சுக்கு. இப்போ நம்ம சைடு வாலையும் சேர்த்து பின்னிக்கிட்டே வர போகிறோம். கார்னர் டர்ன் பண்ணிடலாம் ஈஸியாக. அடுத்தடுத்து இருக்க ஒயரை எடுத்து நம்ம நாட் மேக் பண்ணிக்கிட்டே வரலாம். நார்மல் நாட் தான் போடுறோம், பேசிக் நாட்டு. இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிட்டே வரலாம். கார்னர் எப்படி டர்ன் பண்ணணும்னு காட்டுறேன் உங்களுக்கு. சைடு வரைக்கும் பின்னிட்டு வாங்க, கார்னர் டர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இது வரைக்கும் பின்னிக்கிறேன். பின்னினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. சைடு வாலில் விட்ட ஒயரை எடுத்து நம்ம மேலே சுற்றிட்டு நாட் போட்டுக்கிறோம். நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். நம்ம கார்னர் டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா முக்கோணம் ஷேப்பில் நாட்டோட ஹோல் வந்து கிடைக்கும். வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு போட்டோம். இப்போ வந்து ரன்னிங் ஒயரை வச்சு சைடு விட்ட ஒயரையும் சேர்த்துட்டு நம்ம நாட் போட்டுகிட்டே வரோம். ஒரு ஒயரையும் மிஸ் பண்ணாமல் நாட் போட்டோம்னா நம்ம கார்னர் வந்து ஈஸியாக டர்ன் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிள் விஷயந்தான். இந்த கார்னரையும் 2வது கார்னரையும் டர்ன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த சுற்று ஃபுல்லாகவே பின்னிட்டு வரலாம். இதே மாதிரி தான் நம்ம பின்னணும். ஃபஸ்ட்டு கார்னர், செகண்ட் கார்னர் 2 கார்னர் டர்ன் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு பின்னிட்டு காமிக்கிறேன். 4 கார்னரையும் டர்ன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போடலாம். ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை வந்து லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக இருந்து மேல் பக்கமாக தள்ளிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க ரன்னிங் ஒயரில். அந்த லூப்பை எடுத்து ஃபஸ்ட்டு போட்ட நாட்டில் இருக்க லூப்புக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்க நாட்டில் மேல் பக்கமாக போகுது இல்லையா அந்த ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டு இழுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஏணிப்படி முடித்து போட்டுட்டோம். ஏணிப்படி முடித்து எதுக்கு போடுறோன்னா எங்கே ஆரம்பித்தோம் எங்கே தொடங்கணும் முடித்தோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறதுக்காக ஏணிப்படி முடித்து போடுறோம். இல்லைன்னா அப் அண்ட் டவுன் இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. பேஸ்கெட் வந்து நல்லா இருக்காது. பேஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, பர்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஏணிப்படி முடித்து போட்டு நம்ம பின்னணுன்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 2 இன்ச்சுக்கு விட்டோம் இல்லையா அந்த ஒயரை வந்து சொருகி விட்டுக்கிறேன். எதுக்காகனா நம்ம மேலே வளர்த்துட்டு சொருகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி நம்ம சொருகி விட்டுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம பின்னிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம சொருகி விட்டதுக்கப்புறம் ஏணிப்படி போட்ட முடிச்ச விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து நாட் பண்ணணும். ரன்னிங் ஒயரை வெளியே கொண்டு வந்துட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து மேலே சுற்றிட்டு நாட் மேக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தடுத்து நம்ம இதே மாதிரியே தான் பின்னிக்கிட்டு வர போகிறோம். இந்த லைன் ஃபுல்லாகவே சுற்றிலும் நம்ம பின்னிட்டே வந்தால் அவ்வளோதான். நம்ம சைட் வால்லேருந்து சேர்த்து பின்னிட்டு வந்தோன்னா மேலே வளர்ந்துடும் கூட. ரொம்ப ஈஸியாகவே பின்னிடலாம். நார்மல் பேசிக் நாட்டில் தான் போடுறோம். பிகினர்ஸ் கூட இந்த பேஸ்கெட்டை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த பர்ஸை வந்து ஈஸியாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய விதமான பேஸ்கெட் ஐடியாஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு இன்னொரு லைன் போட்டுட்டு இன்னொரு முறை ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டேன் 2வது லைனில். மறுபடியும் ஃபஸ்ட்டு நாட்டை வந்து 2வது லைனில் லூஸ் பண்ணிக்கிறோம். லூஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் லூப் இருக்கு இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக தள்ளின ஒயரை ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு இழுத்திங்கன்னா ஏணிப்படி முடித்து வந்து போட்டுட்டோம்.
ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்க ஒயர் எடுத்து ஏணிப்படி முடிச்சுக்குள்ளே விட்டு இழுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக இருக்க ஒயரை இழுங்க, அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை இழுங்க. எங்கே ஆரம்பித்தோம் எங்கே தொடங்கினோம் முடித்தோம் அப்படின்றது தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து ரன்னிங் ஒயரை வச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கிட்டே வரலாம். இதே மாதிரி நான் 5 வரிசை வந்து பின்னிக்க போகிறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் பின்னணும். ஒரு வரிசைக்கும் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம அடுத்தடுத்து 5 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 5 லைன் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் 5 லைனுக்குமே நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கும். ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ஆஷ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு சிவன் கண் நாட்டில் மேக் பண்ண போகிறோம். ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகி விட்டுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு நார்மல் நாட் தான் மேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆஷ் கலர் ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கலாம். நார்மல் நாட் போட்டுக்கோங்க. 2 இன்ச்சுக்கு சொருகிறதுக்கு நல்லாவே ஒயர் விட்டுட்டு போடுங்க. அதுக்கடுத்து சிவன் கண் நாட் மேக் பண்ண போகிறோம். ஃப்ளவர் டிசைன் கிடைக்கிறதுக்காக இந்த ஐடியா ட்ரை பண்ணேன். ரிவர்ஸில் மடிச்சுட்டு ரிவர்ஸில் லூப் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே இந்த பள்ளமாக இருக்க பக்கத்தை விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ 2 ஒயரும் ஜோடியாக வரும். கரெக்டாக மேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஜோடியாக வரும். அதுக்கடுத்து நார்மல் நாட் போடுறோம். ரன்னிங் ஒயர் மேலே வந்ததுனால நார்மல் நாட் மேக் பண்ணோம். சிவன் கண் பேஸ்கெட்டில் ஃபஸ்ட்டு நார்மல் நாட், அதுக்கடுத்து சிவன் கண் நாட், அதுக்கடுத்து நார்மல் நாட். ஆர்டர் வைஸில் போட்டிங்கன்னா ஜோடியாக ஒயர் வந்து மேலே இருக்கும். இப்போ வந்து சிவன் கண் நாட் வந்து மேக் பண்ணுறோம். நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதே ஆர்டர் தான். இந்த ஆர்டர் வைஸில் நம்ம இந்த சுற்று ஃபுல்லாகவே வந்து ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிக்கிட்டே தான் வரப்போகிறோம். ஆஷ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு சிவன் கண் நாட் வந்து 2 லைன் போட போகிறோம். ஜோடியாக ஒயர் இருக்குது. எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா தனித்தனியாக இருக்கும் ஒயரு. ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு லைன் ஃபுல்லாகவே ஆஷ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஏணிப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சிவன் கண் நாட்லேயும் ஏணிப்படி முடித்து போட்டு தான் ஆகணும். அப்போ தான் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ரன்னிங் ஒயர் லூப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க லூப்பில் மேல் பக்கமாக போகிற ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கோங்க. ஏணிப்படி முடித்து சேம் அதே தான். நார்மல் நாட்டில் போட்டாலும் சரி, சிவன் கண் நாட் பேஸ்கெட் மேக் பண்ணாலும் சரி, நார்மல் நாட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா சிவன் கண் பேஸ்கெட்லையும் ஏணிப்படி முடித்து வந்து போடலாம். இப்போது நம்ம 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டோம் இல்லையா, அதை சொருகி விட்டுக்கோங்க. ஏணிப்படி போட்டால் முடிச்ச விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து நாட் போட்டிங்கன்னா நார்மல் நாட் வரும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக ஒரே லெவலுக்கு இந்த பேஸ்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அதாவது இந்த பர்ஸை நாட் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு லைன் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் ஒயரை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகிக்க போகிறேன். அதுக்கடுத்து சிவன் கண் நாட் வந்து மேக் பண்ணுறேன். ஆர்டர் வைஸ் மட்டும் மாற்றிடாதீங்க. நீங்கள் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒயராக தனியாக தெரியும். நார்மல் நாட்டில் மேக் பண்ணிட்டீங்கன்னா. இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு 2வது லைன் போட்டுட்டு நான் ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரோலோடு இருக்க எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம மறுபடியும் 5 லைன் வந்து நார்மல் நாட்டில் மேக் பண்ணிக்க போகிறோம். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு நார்மல் நாட்டில் போடுறதுக்கு 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை எல்லோ கலரில் நாட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். ஒயர் வந்து சொருகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்து நார்மல் நாட் மேக் பண்ணிக்கோங்க. கீழே சிவன் கண் நாட் போட்டதுனால கொஞ்சம் ஒயர் லூஸ் விழுகும். அதை டைட் பண்ணி நாட் போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு லைனுக்கும் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு 5 லைன் பின்னிக்கலாம். மொத்தம் 12 லைன் வந்து ஹைட்டில் நம்ம போட்டிருக்கோம். இதை பாருங்கள், சிவன் கண் நாட்டில் 2 லைன் நடுவில் போட்டிருக்கோம்.
அதுக்கப்புறம் கீழே 5 லைன், மேலே 5 லைன் போட்டிருக்கேன். மொத்தம் 12 லைன் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ளோசிங்க்கு மட்டும் விட்டுருந்த ஒயர் வந்து பெருசாக இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து சைட் வாலில் 3 பக்கமும் வந்து ஒயர் வந்து சின்னதாக இருக்கும். அந்த ஒயர்ஸை மட்டும் நம்ம இப்போ சொருகிக்கலாம். சைட் வாலில் 2 லைன் போட்டோம். அந்த லைனு ஃப்ரண்ட்டில் இருக்க நாட்டோட இதெல்லாம் வந்து நம்ம இப்போ சொருகிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டில் வந்து நான் சொருகிறேன். சொருகிறதும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் காமிக்கிறேன். ஒரு நாட் வந்து சொருகி காட்டுறேன். நீங்கள் அடுத்தடுத்த நாட் வந்து சொருகிக்கோங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் 3 பக்கமும் நம்ம இப்போ வந்து சொருகிக்க போகிறோம். ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ சொருகினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சொருகினதுக்கப்புறம் க்ளோசிங் லிட்டு வந்து போட்டுக்கலாம் பர்ஸ்க்கு. இப்போ சைடு திருப்பிட்டு ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு நம்ம வந்து சைடில் வந்து நாட் போட்டுட்டு வரலாம். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. மேலே இருக்க ஒயர் எடுத்து சுற்றிட்டு நாட் போட்டுக்கோங்க. நார்மல் பேசிக் நாட் தான் போடுறோம். ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட்டை டைட் பண்ணிவிட்டு சொருகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரையும் இப்படியே மடிச்சுட்டே நம்ம நாட் போட்டுக்கலாம். ஒரு பக்கத்தில் வந்து சொருகிற வேலை மிச்சமாயிடும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஒயரை எடுத்து 2 ஒயருக்கும் மேலேயும் சுற்றிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு நாட் போட்டுக்கலாம். அடுத்தடுத்த நாட்டை அப்படியே வச்சுட்டு போட்டுட்டு வாங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான பேஸ்கெட் ஐடியாஸ்லாம் இருக்குது. நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சைடு வரைக்கும் பின்னிக்கோங்க. பின்னினதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சொருகிக்கலாம். ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். மூடி வந்து நமக்கு அப்படியே பெண்ட் ஆகாமல் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சொருகிட்டோம். இன்னொரு லைன் வந்து இதுக்கு மேலே மறுபடியும் ரன்னிங் ஒயரை விட்டுட்டு 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம இன்னொரு லைன் வந்து மேக் பண்ணிக்கிறோம். இந்த லைனை மேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். அப்படியே அந்த ஒயரை மடிச்சுட்டு மறுபடியும் மேலே சுற்றிட்டு நாட் போடுறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உட்லெஸ் ஒயர் பேஸ்கெட்லலாம் இந்த ஐடியா வந்து சொல்லியிருப்பேன். இதில் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் காமிச்சிருக்கேன். அந்த உட்லெஸ் ஒயர் பேஸ்கெட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போது நீங்கள் வந்து இந்த ஒயரை மடிக்காமல் எப்படி நம்ம சொருகாமல் எப்படி பின்னுறது அப்படின்றத ஐடியா வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து ஜேர்னி அப்படின்ற சேனல் இருக்குது. அந்த சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு லைன் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரையுமே நம்ம சொருகிக்கலாம். மை ஜேர்னி அப்படின்ற சேனலில் வந்து நிறைய விதமான டூரிஸ்ட் பிளேஸில் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அந்த சேனலை விசிட் பண்ணியும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒயரை சொருகி விட்டதுக்கப்புறம் இப்போது நம்ம 2 ஒயரை வந்து விட்டுட்டு போட போகிறோம். இந்த பக்கத்தில் இருக்க